இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முகவுரை. முகவுரைனா ப்ரியாம்பிள், அதாவது முன்னுரையை தான். நம்ம ஒரு கட்டுரைக்கு எப்படி முன்னுரை எழுதுகிறோமோ அந்த மாதிரி நம்ம அரசியல் அமைப்புக்கு ஒரு முன்னுரை தான் இந்த முகவுரை. ஓகே, இந்த முகவுரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணால் அதிகமான கொஷின் கேட்குற ஒரு டாபிக் வந்து பாலிட்டியில் இதுவும் ஒன்று. ஓகே, இந்த செஷன் இந்த லெசன் அந்த முகவரியை பற்றி நடத்துனது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் டிக்டேட் பண்ணுறேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, நமக்கு ஒரு முகவரி தேவைன்னு சொன்னது நேரு. அவர் வந்து அதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் குறிக்கோள் தீர்மானம். அவர் கொண்டு வந்ததுக்கு பேர் வந்து என்னது? குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் என்னைக்கு வந்து வெளியிட்டார்னா, அவர் 1946 டிசம்பர் 13 அவர் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிட்டார். ஆனால் அவங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1947 ஜனவரி மாதம் 22 தான் ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரியாம்பிள் வந்து அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரியாம்பிள் வந்து வச்சுருந்தாங்க. அமெரிக்காவோட ப்ரியாம்பிளை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட ப்ரியாம்பிளை வந்து நம்ம வந்து வடிவமைச்சோம். ஓகே, மாடலாக மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போது நம்ம இந்த ப்ரியாம்பிள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? இதுவே நிறைய கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, இந்திய மக்களாகிய நாம், இதுதான் அதோட தொடக்கம். ஓகே, எப்படி இருக்குது? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து இது தொடங்கி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இந்தியாவில் வந்து சில வார்த்தைகள் இருக்குது நம்மளோட ப்ரியாம்பிளில். அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அந்த வார்த்தை மாறாமல் படிக்கணும். ஏன்னா அது எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்தியா ஒரு ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா இறையாண்மை மிக்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? இறையாண்மை மிக்க. அதாவது நமக்குன்னு நம்ம வந்து ஒரு இறையாண்மை மிக்க அப்படின்னா நம்ம ஒரு நாடு, நம்ம உள்நாட்டிலையும் வெளிநாட்டுக்கும் நம்ம நாடே வந்து முடிவெடுத்துக்கும். நம்ம யாரையும் ஒரு பிரிட்டிஷ் அரசு அந்த மாதிரி எந்த அரசையும் நம்ம வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் இறையாண்மை மிக்க. சமதர்ம. இந்த சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஜனநாயகம்னா என்னது? மக்களாட்சி. எந்த வேர்டு வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. எப்படி? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இது ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டே அப்படி இருந்துச்சா அப்படின்னா இல்லை. நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது அப்படி இல்லை. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் இதில் வந்து சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடுன்ற 3 வார்த்தையும் வந்து இதில் வந்து சேர்க்கப்பட்டது ப்ரியாம்பிளில். ஓகே, அப்போது எந்த வருஷம் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க? 1976 42வது சட்ட திருத்தம். அதில் சேர்த்த வேர்டு வந்து என்னது? சமதர்மம் சமய சார்பின்மை இல்லை மத சார்பின்மை ஒருமைப்பாடு. இந்த 3மே வந்து என்னது? சேர்த்த வார்த்தைகள். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 1950 ஜான்வரி 26 எப்படி இருந்துச்சுன்னு. அப்போது 1950 ஜான்வரி 26 அது எப்படி இருந்துச்சுன்னா, இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு, இந்த வார்த்தைகள் தான் இருந்துச்சு. ஆனால் தற்போது எப்படி இருக்குன்னா, இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு. அப்போ இந்த வார்த்தைகள் உள்ளது வந்து என்னது? சமதர்மம் மதசார்பின்மை இங்கே வந்து சேர்த்துருக்காங்க. அது வந்து எப்போ சேர்த்தாங்க? 1976 42வது சட்ட திருத்தம். ஓகே, 1976 42வது சட்ட திருத்தம். அடுத்து முகவுரையை பற்றி புகழ்ந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க யார், எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகவுரையை அடையாள அட்டைன்னு சொன்னது, அதாவது ஒரு ஐடென்டி கார்டு அப்படி சொன்னது வந்து யாருன்னா பல்கிவாலா. ஓகே, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அடையாள அட்டை. நம்ம முன்சி இதை ஃபஸ்ட்டு அந்த பல்கிவாலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம பல்லுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வச்சுருக்கதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பல்கிவாலானா அடையாள அட்டை. இது ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து கேஎம் முன்சி. ஓகே, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இதை பற்றி ஒரு ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஜாதகம். இது ஒரு ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னால்? முன்சி. அப்போ வந்து என்னென்னா, ஒரு முன்சினா என்னது? ஒரு முனிவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. முனிவர் தான் வந்து ஒரு ஜாதகம் எழுதுவார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடையாள அட்டைனா பல்கிவாலா, ஜாதகம் வந்து கேஎம் முன்சி.
அதுக்கடுத்து திறவுகோல். திறவுகோல்னால் என்னென்னா கீ. இந்த கீன்னு சொன்னது வந்து யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். இது சொன்னது வந்து யார்? எர்னஸ்ட் பர்கர். கீன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் எவரெஸ்ட்டுக்கே கீ இல்லாமல் போனோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எர்னஸ்ட் பர்கர் திறவுகோல். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து நம்மளோட கனவை வந்து பிரதிபலிக்குது. ஏன்னா வந்து முன்னுரையில் தான் இருக்கும் எந்தெந்த ஹெட்டிங்லாம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல இறையாண்மை மிக்க அப்படின்றதுலேயே நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு தெரிஞ்சிடும். சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு கனவை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொன்னது வந்து யார்? அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே, லாஸ்ட். அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா யூஎஸ்ஏ அமெரிக்காவோட முகவுரை மாதிரி இருந்தாலும் அதை விட இது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு உயிர் நாடி. இது வந்து அரசியல் சமூக அமைப்பை வந்து விளக்குது. இப்படிலாம் நம்மளுக்கு சொன்னது வந்து யாருன்னா ஹிதயத்துல்லா. ஓகே, ஹிதயத்துல்லா தான் இதை வந்து சொன்னார். இது எவ்வளோ இம்பார்ட்டன்னு நான் என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். முகவுரையோட புகழுரைகள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அடுத்து வழக்குகள். ஓகே, இதுலையுமே என்னென்னா கொஞ்சம் வழக்குகள் இருக்குது. அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்குனா அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியா அப்படின்னு டவுட் வந்துச்சு. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. அதாவது என்னது? அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்றது தான் தீர்ப்பு வந்துச்சு. இந்த இது எப்போ? 1960. ஓகே, அடுத்த வழக்கு வந்து கேசவானந்த பாரதி வழக்கு. அது வந்து 1973 கேரள மாநிலத்தில். ஓகே, என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் இது. ஆனால் அதோட கட்டமைப்பை வந்து மாற்றுமாறு ஒரு திருத்தம் செஞ்சாங்கன்னா அதை வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை செல்லாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு அரசியலமைப்போட ஒரு பகுதி. இது வந்து ஆர்டிகல் 368 கீழே திருத்தம் செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. இதுவரை நம்ம பிரியாம்பிள் எப்படி ஒன் டைம் வந்து அது வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது எப்போ? 1976 32வது சட்ட திருத்தம் மூலமாக. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் உள்ளது மேக்ஸிமம் இவ்வளோ தான். நான் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மற்றும் மத சார்பின்மைன்ற இது இடம்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதில் சொல்லுங்கள் தெரியும்? 42வது சட்ட திருத்தத்தில். எத்தனாவது சட்ட திருத்தத்தில்? 42வது சட்ட திருத்தத்தில். செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த கூற்று பல்கிவாலாவுடன் தொடர்புடையது? ஓகே, அவர் எப்படி சொல்லியிருக்காரு? அவர் சொன்னது அடையாள அட்டை. நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு அப்படின்றது தான் ஆன்சர். அகெயின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மத சார்பின்மை என்னும் கொள்கை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டத்திருத்தம்? 42வது சட்டத்திருத்தம். இதே வந்து 2வது வாட்டி இந்த கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இந்த பல்கிவாலா, முன்சி, எர்னஸ்ட் பர்கர் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு அடையாள அட்டை, ஜாதகம், திறவுகோல் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. இதுவும் என்ன ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகப்புரையுள் அந்த சொற்கில் காணும் சொற்கள் எந்த முறையில் அமைந்துள்ளன வரிசையில்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் என்னது? இறையாண்மை மிக்க. எப்படி? இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, என்ன? இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. ஓகே, அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு முகப்புரை திருத்தப்பட்டது? எந்த ஆண்டு? 1976 முகப்புரை திருத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முகவுரையை யார் அரசியல் அமைப்பின் ஜாதகம் என கூறியவர்னு கேட்டிருக்காங்க. யார்? KM முன்சி. யார்? KM முன்சி. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 42வது சட்டத்திருத்தத்தின்படி அமைப்பில் சேர்க்கப்பட்ட முகவுரையில், அந்த முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன? சமதர்மம், மத சார்பின்மை இல்லைன்னா சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது. ஓகே,
அகெயின் ரிப்பீட்டட் கொஸ்டின். 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரையுடன் தொடர்பு இல்லாத வழக்கு எதுன்னு கொடுத்துருக்காங்க. முகவுரையுடன் தொடர்புடைய வழக்கு ஒரு 3 வழக்கு இருக்குது. ஒன்று பெருபாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995. அப்போ இந்த 3 ஆப்ஷனில் இந்த 3 தவிர மற்ற என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் முகவுரையுடன் தொடர்பு இல்லாத வழக்கு. இந்த இதுவரை முகவுரைக்கே மொத்தமே 3 வழக்கு தான். பெருபாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. அகெயின் ரிப்பீட்டட். அந்த சமதர்மம், மதசார்பின்மை, ஒருமைப்பாடு எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என எந்த வழக்கில் சொல்லப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்கு? கேசவானந்த பாரதி வழக்கு. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு அப்படி கூறிய வழக்கு என்னது? கேசவானந்த பாரதி வழக்கு. அதுதான் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம அரசியலமைப்பின் கட்டமைப்பை மாற்ற முடியாது, அப்படி மாற்றினா அது நீதிமன்றம் தலையிட்டு அது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. யார் முகவுரையை கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு திறவுகோல், கீ அந்த மாதிரி கொடுத்தாலே யார்? நம்மளோட ஏர்னஸ்ட் பர்கர் தான். ஓகே, அப்போ